ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நீங்க இன்கேஸ் ஃப்ரீக்வென்ட் ஃபிளையரா இருக்கீங்க, ஃபிளைட்ல நிறைய டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா எல்லாத்தையும் இப்பதான் புதுசா டிராவல் பண்றீங்கனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபிளைட்ல. சோ ஃபிளைட் புக்கிங் எப்படி நாம இண்டிகோ வெப்சைட்லயே டைரக்டா பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைலா பார்க்க போறோம். இண்டிகோ வெப்சைட்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் அவங்க எந்தெந்த ரூட்ல எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்களோ ஃபிளைட்ஸ், அதுக்கெல்லாம் நீங்க ஆன்லைன்ல இண்டிகோலயே புக் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான அடிஷனல் ருபீஸ்ல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும், எப்போ உங்களுக்கு கம்மியான பிரைஸ் இருக்கும், டிமாண்டிங் சீசன் எப்போ, இதெல்லாமே டீடைல்டா இண்டிகோ வெப்சைட்ல கொடுத்திருப்பாங்க. அது போக உங்களுக்கு ஸ்பெசிபிக் சீட்ஸ் எல்லாம் வேணும், கஸ்டமைஸ் பண்ணி நீங்க புக் பண்ணோம் அப்படின்னா கூட இண்டிகோ வெப்சைட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டெஸ்டினேஷன் போனீங்கன்னா அங்க ஏர்போர்ட் பிக்கப் வேணும் இல்லையா, டாக்ஸிஸ் புக் பண்ணணும் இல்லையா, அது கூட நீங்க இண்டிகோ வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்க முடியுங்க. சோ இந்த மாதிரி நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர்ஸ்க்கு. சோ அதெல்லாம் தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இண்டிகோ வெப்சைட் குள்ள போயிட்டு நாம புக்கிங் ப்ராசஸ், இந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ், கார் புக்கிங், ஏர்போர்ட் டிராப் பிக்கப், இதெல்லாம் எப்படி புக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இந்த வீடியோல நாம இண்டிகோ ஏர்லைன்ஸ் வெப்சைட்லயே போயிட்டு எப்படி ஃபிளைட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ மக்களே, இண்டிகன் போட்டிங்கனாவே ஃபர்ஸ்ட் வரதே goindigo.in தான் இருக்கும், அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நிறைய டிராவல் புக்கிங் வெப்சைட்ஸ்ல நீங்க ஃபிளைட் புக் பண்ணியிருப்பீங்க, அதுல எல்லா ஃபிளைட்ஸுமே டிஸ்பிளே ஆகும். பட் நாம இண்டிகோ வெப்சைட்ல பர்டிகுலர்லா இண்டிகோ ஃபிளைட்ஸ் புக் பண்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இண்டிகோ வெப்சைட்ல கொடுக்குறாங்க நம்ம ஃபிளைட்ஸ் புக் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம டைரக்டா இண்டிகோ வெப்சைட்லயே புக் பண்றதுனால அந்த ஏர்லைன்ஸோட நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்கிறதுனால அவைலபிளா இருக்கும். ஸோ அதெல்லாமே டீடைல்டா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஹோம் பேஜுங்க. ஹோம் பேஜ் வியூ பாருங்க. ஸோ இது ஃப்ரம் டு அந்த சர்ச் கிரைட்டீரியா இருக்கும் இல்லையா, ஸோ அது போடுறது நம்மளோட டிராவல் பிளான்ஸ்க்கு என்ன டேட்டு, ஸோ அதெல்லாம் போட்டு எவ்வளோ பேசஞ்சர்ஸ், ரிட்டர்ன் ட்ரிப்போட சேர்த்து புக் பண்றோமா, அதாவது ரவுண்ட் ட்ரிப் புக் பண்றோமா, இல்லை ஒன் வேயா, மல்டி சிட்டியா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஃபிளைட்ஸோட சேர்த்து ஹோட்டல்ஸ், சைட் சீயிங் எல்லாம் கூட நீங்க புக் பண்ணிக்கலாங்க இண்டிகோ அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து. சமல அதுக்கப்புறம் 6C பிக்னு வச்சிருக்காங்க. 6Cங்கிறது இண்டிகோவோட ஏர்லைன்ஸ் இண்டிகேட்டர் நம்பரு. அது போக இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் புக் பண்ணிக்கலாங்க. வேற லெவல்ல நம்ம யூஸ்வலா டிராவல் புக்கிங் வெப்சைட்ஸ்ல தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இண்டிகோ வெப்சைட்லயே கொடுக்கறது ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் மேஜர் டீடைல்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நாம ஏதாவது ஒரு ரூட்டுக்கு புக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஹோட்டல்ஸ் சம்மர் சேல்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மர்ல நிறைய டிராவல் பண்ணுவோம்ல, வெக்கேஷன்ஸ் எல்லாம் போவாங்க மக்கள். ஸோ அதுக்காக உங்களுக்கு சம்மர் சேல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சைட் சீயிங் சம்மர் சேல் ஆஃபரு. பரவாயில்லப்பா, இண்டிகோ ஃபிளைட்ல புக் பண்ணா உங்களுக்கு சைட் சீயிங்கெல்லாம் கூட புக் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு. சரி, இது என்னன்னு பார்த்துக்கலாம். சைட் சீயிங் இன்ஃபர்மேஷன்னா சம்மர் சேல் இஸ் லைவ் 50% ஆஃப் ஆங்க, அதுவும் வேற லெவல்ல இருக்கு. என்னென்ன மாதிரியான டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க? ஓ, ஃபைண்ட் ஆக்டிவிட்டிஸ் வேர்ல்டு வைடுங்க. ஸோ நீங்க கேப்ஸ் புக், ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம், கேப்ஸ், சைட் சீயிங், எக்ஸ்பீரியன்சஸ், ஷாப். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹாட் ஏர் பலூன்ஸ்ல சில டெஸ்டினேஷன்ஸ்ல மட்டும் இருக்கும். உங்களுக்கு ஐ திங்க் துபாயில போனா உங்களுக்கு ஹாட் ஏர் பலூன் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ்ல புக் பண்றதுக்கு உங்களுக்கு இண்டிகோ வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணலாம் போல. வேற லெவல்பா. கேப்ஸும் அதே மாதிரி தான், உங்களோட டெஸ்டினேஷன்ஸ்க்கு போயிட்டு இங்க பாருங்க,
ஃப்ரம் டு செலக்ட் பிக்கப் டேட் பிக்கப் டைம் இதெல்லாம் போட்டிங்கன்னா சிட்டி டு ஏர்போர்ட்டா இல்லை ஏர்போர்ட் டு சிட்டியா, அதாவது ஏர்போர்ட் பிக்கப்ஸ் அண்ட் ட்ராப்ஸும் நீங்கள் இண்டிகோ வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம். சக்கா சூப்பராக இருக்கு பாருங்க. 100% confirmed rights, zero search pricing, free cancellation. ஃப்ரீ கேன்சலேஷனுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே புக் பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம ஃப்ளைட் லேட் ஆகுது இல்லை கேன்சல் ஆகுது அப்படின்னா நம்ம கார் புக் பண்ணி வச்சுட்டா அதுக்கு தேவையில்லாமல் செலவாகும்ல. ஸோ ஃப்ரீ கேன்சலேஷனோட இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்ம புக் பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சூப்பருங்க, வேற லெவல்ல இருக்கு. சரி, ஓகே, நம்ம பேக் டு ஃப்ளைட் புக்கிங்க்கு வரலாம். ஸோ இது இருக்கா. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு பேஸ்டு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஏர்ன் அப் டு 22 இண்டிகோ ப்ளூ சிப்ஸ் ஆன் எவ்ரி 100 ஸ்பெண்ட் ஆன் ஃபிளைட் புக்கிங்ஸ். சான்ஸே இல்லப்பா, சூப்பர் சூப்பர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் சைட் சீயிங் சிட்டிஸ், ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நியூ டெஸ்டினேஷன்ஸ்க்கு ஃப்ளைட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கவங்க போல் இருக்குங்க. அத்தென்ஸ், லண்டன், குவாங்ஷூ இது வந்து சைனா, ஆம்ஸ்டர்டாம், மான்செஸ்டர் இங்கிலாந்து, ஃபுஜைரா, கிராபி, சீஷல்ஸ், பிகனர். சூப்பருங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இண்டிகோ. ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் பட்ஜெட்ல போற டொமஸ்டிக் ஏர்லைன்ஸா இருந்துச்சு, இப்போ பாத்தீங்களா சும்மா வேற லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ ஃப்ளைட் புக்கிங்ஸ்க்கு போகலாம். கேன்சலேஷன்ஸு, காம்பன்சேஷன், ஃபைண்ட் ஃப்ளைட்ஸ் அட் லோவஸ்ட் ரேட் இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. நாம் மெயின் ஃப்ளைட் புக்கிங்க்கு போகலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃபர்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லோ ஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா பேக்கேஜ், ஃப்ரீ சேஞ்ச் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டட் ஃபேர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். குரூப் புக்கிங் பண்ணால் 4 to 9 பேசஞ்சர்ஸாக நீங்கள் குரூப்பாக போகிறீங்கன்னா அப்படி குரூப் புக்கிங் பண்ணால் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆஃபர் எல்லாம் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி டு மும்பைன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கணும், டேட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ரவுண்ட் ட்ரிப்பான்னு செலக்ட் பண்ணிக்கணும், எவ்வளோ பேசஞ்சர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் என்னென்ன இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது டெல்லி டு பாம்பேக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிரும் டைம்ஸோட. அந்த டேட்க்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேட்ஸ்க்கும் சேர்த்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே ஃப்ளைட் நம்பர்ஸ் இருக்கும், எவ்வளோ ஹவர்ஸில் ட்ராவல் ஆகுதுன்னு இருக்கும், எந்த டெஸ்டினேஷனில் எந்த டெர்மினல் நீங்கள் ரீச் ஆகிற பிளேஸில் இதெல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் எக்கானமி கிளாஸில் எவ்வளோ, அதுக்கப்புறம் கிளாஸ் மாற்றினா ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுனா எவ்வளோ ஆகும் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வேணும்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும் இங்கே பாருங்க. 20 kg செக்இன் பேகேஜ் அலவன்ஸ்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அதெல்லாமே போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 7,000லேருந்து 8,574 ஆயிடுச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா 5 kg நீங்கள் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி மீல் ஆட் பண்ணிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்லி ஃப்ரண்ட் ரோ எக்கானமி சீட்டு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சேவர் ஃபேர்னா பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணால் போதும்ப்பா, எனக்கு எந்த சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்குற ஃபெசிலிட்டிஸில் நான் ட்ராவல் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் எவ்வளோ. ஃப்ளெக்ஸி சேஞ்ச் அண்ட் கேன்சலேஷன் சார்ஜஸ், காம்ப்ளிமெண்ட்ரி மீல். ஓகே, இதுல கூட உங்களுக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் வேரி ஆகுது பாருங்க. 7,000க்கு புக் பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்டு. ஓகேவா. இதே 7,524னா பார்ஷியல் கேன்சலேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணா. அதே 8,574ல புக் பண்ணால் கேன்சலேஷன் சார்ஜஸ் லோ, கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. வேற லெவலில் பேக்கேஜ் சேஞ்ச் அண்ட் கேன்சலேஷன்ஸ், ஆட்-ஆன்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் என்னென்ன பேஸ் ஃபேர் இருக்குது, அடிஷ்னலாக இந்த ஃப்ளெக்ஸி ப்ளஸ் இண்டிகோ அப் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ப்ரைஸில் ட்ராவல் பண்ணுமோ அந்த ப்ரைஸில் ட்ராவல் பண்ணலாம். கிளிக் ஹியர் டு நோ மோர் அபவுட் ஃப்ளைட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புது, எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது, என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அந்த ஃபேரோட. ஷோ மோர் போட்டிங்கன்னா கேபின் பேக்கேஜில் எவ்வளோ கொண்டு போகலாம்,
இதெல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது இருக்கா, கேன்சலேஷன்னா அதுக்கு கேன்சலேஷன் ஃபீ எவ்வளோ ஆகும், ஃபீ அண்ட் சார்ஜஸ்னு போட்டு டொமஸ்டிக்னா எவ்வளோ, இன்டர்நேஷ்னல்னா எவ்வளோ, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஸோ பிஸ்னஸ் ட்ராவலாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி போகிறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கடைசி நிமிஷத்தில் ஏதாவது கண்டிஞ்சன்ட் பிளான்ஸ் கேன்சலேஷன் ஆயிடுச்சு, நீங்க கேன்சல் பண்றீங்க, இல்ல ஏர்லைன்ஸே கேன்சல் பண்ணுது அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ஹரிபரி இல்லாம இருக்கும். அதுக்காக தான் சொல்றது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் மட்டும் வேணும்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம். லோ காஸ்ட் ஃபர்ஸ்ட்னு போட்டிங்கன்னா எது லோ காஸ்ட்ல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டே டிபார்ச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணோன்னே ஃபில்டர் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்ட்ரெச் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னா விலை அதிகமாயிரும். எக்கானமி கிளாஸ் லெவலோ ஸ்ட்ரெச் பிஸ்னஸ் கிளாஸ்ல போகணும்னா எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது போட்டாங்க பாருங்க. 7563 எக்கானமி கிளாஸ்ல. அதே நீங்க பிசினஸ் கிளாஸ்ல அழகா ஸ்ட்ரெச் பண்ணி போகணும்னா 21,900. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கல்ல பிசினஸ் கிளாஸ்க்கும் எக்கானமி கிளாஸ்க்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். கேஸ் நீங்க கார்பரேட்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் கிளாஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணி ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இப்படிதான் இருக்குன்னு. என்ன சொல்றீங்க? ஸோ நீங்க இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் செக் பண்ணிட்டு எந்த ஃப்ளைட் வேணுமோ அந்த பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஸ் ஃபேர்லயே டிராவல் பண்றோம் அப்படின்னா வியூ டீடைல்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் போனால் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். பேசஞ்சர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணோம்ல, மேலா ஃபீமேலா, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து. நமக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்னா நமக்கு ஆதார் கார்டு, ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாவே போதும். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம் கொண்டு போகணும். சில பக்கம் வந்து ஆன் அரைவல் விசா இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு பாஸ்போர்ட் மட்டும் போதும். அரைவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்டினேஷன்ல இருக்கிற இமிகிரேஷன் வந்து உங்களுக்கு ஆன் அரைவல் விசா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் அடிஷனலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். டிராவல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு ஃபிளைட் டிலே பெனிஃபிட்ஸ் அதெல்லாமும் எடுத்துக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து நீங்க புக் பண்ணிக்கிறது நல்லது. சும்மா ஒரு கண்டின்ஜென்சிக்கு தானே. ஸோ அது நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இப்பெல்லாம் நம்ம பஸ்லயே புக் பண்ணா கூட உங்களுக்கு லைக் 50 பைஸ்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஐஆர்சிடிசிலையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் காமிக்கும். நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ண சொல்லும். செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நான் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுனால அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா காமிக்கல. பட் ஆனா இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ளைட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, பேஸ் ஃபேர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், என்டர் பேசஞ்சர் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க சீட் செலக்ட் பண்ணும். சீட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க உங்களோட கார்டு டீடைல்ஸ் கொடுத்து புக் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து ஃப்ளைட் புக் பண்ற ப்ரொசீஜர். இங்க பாருங்க, ட்ரிப் சம்மரின்னு இருக்கா, டீடைல்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காமிச்சிரும். எத்தனை மணிக்கு எடுக்குது, எத்தனை மணிக்கு செக்இன், எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும், இதெல்லாமே காமிச்சிருது உங்களுக்கு சூப்பரா. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் டெஸ்டினேஷன்ல, டிராவல் டைம் எவ்வளோ, ஏதாவது ஸ்டாப் ஓவர்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இண்டிகோல ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கான ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம பேக் போயிட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு தெரியுமா? ஸோ அது எப்படி புக் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஹோட்டல்ஸ் இல்லை, கேப்ஸ். ஸோ கேப்ஸ் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். இண்டிகோ ப்ளூ சிப்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகும். பெனிஃபிட்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பர் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு நம்பர் கொடுத்தா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதுல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏர்போர்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா
அதுக்கு நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஏர்போர்ட் லான்ஜஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப்ஸ் பார்த்தாச்சு நாம. ஃபைண்ட் அண்ட் வியூ புக்கிங். ஸோ புக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக்கிங் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க இந்த ட்ரிப்ஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் புக்கிங், சேஞ்ச் ஃபிளைட், கேன்சல் ஃபிளைட்டு, ஸ்பிளிட் பிஎன்ஆர். இது ரொம்ப முக்கியங்க. நீங்க குரூப் டிக்கெட்ஸ் புக் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல ஏதாவது 2 பேர் வந்து 2 நாள் கழிச்சு வராங்க, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கண்டின்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்பிளிட் கூட பண்ணிக்கலாம். You make changes, cancellations for a specific passengers on a PNR with multiple passengers. ஸோ இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணணும்னா கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ அது ரீஃபண்ட் இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? 6C ஆட் ஆன் சர்வீசஸ் அண்ட் ஃபேர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சீட்டு, என்னென்ன மாதிரி சீட் வேணும், மீல்ஸ் வேணுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ட்ராக் ரீஃபண்ட். ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டீங்க, ரீஃபண்ட் வரணும், அது வந்து நீங்க இங்கிருந்தே ட்ராக் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நீங்க இன்கேஸ் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபீஸ்ல ஏதாவது கிளைம் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்வாய்ஸ் இதுல இருந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், டிக்கெட் இன்வாய்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்டேட் இண்டிகோ ப்ளூ சிப் நம்பர் இருக்கு. நீங்க ஆப்வியஸ்லி நீங்க புக் பண்ணாவே ப்ளூ சிப் நம்பர் வந்துடும். அதுல இருந்து நீங்க அடிக்கடி நீங்க இண்டிகோலயே டிராவல் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதாங்க அப்கிரேட் டு இண்டிகோ ஸ்ட்ரெச். இது வந்து அந்த பிசினஸ் கிளாஸ் பார்த்தோம்ல, அது நீங்க ஏற்கனவே எக்கானமில புக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பிசினஸ்க்கு அப்கிரேட் பண்ணணும் ஸ்ட்ரெச்சோட அப்படின்னா நீங்க இங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அல்லது ஃப்ரண்ட் சீட் அப் ஃப்ரண்ட்ல நீங்க வேணும்னா அதுவும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க புக் பண்ணிட்டு அந்த சீட்ல தான் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க கஸ்டமைஸ் பண்ணி அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ நம்ம புக்கிங் பார்த்துட்டோம், ஃப்ளைட் புக்கிங் பார்த்துட்டோம், குரூப் புக்கிங் பார்த்துட்டோம், கார்கோ கூட புக் பண்ணலாம் போல் இருக்குங்க. சூப்பர். ஸோ புக் கார்கோல என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அனுப்ப முடியும் அப்படின்னு தெரியல. டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ரெண்டுமே இருக்கு. ஃப்ளையிங் ஃப்ரம் டு எல்லாமே போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் டைப் கூட போட்டிருக்காங்க பாருங்க, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு. Spotting rifle, urgent documents, auto parts, live animals, blood sample, cool shipment, consolidation, coriander leaves, fabric, fruit, shrimps. வாவ், சூப்பரா இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஏர்லைன்ஸ்ல கார்கோ அனுப்புறதுனா கூட நீங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாங்க. எலிவேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இண்டிகோன்னு போட்டிருக்காங்க பாருங்க. The cargo handling process for Indigo Airline was a positive experience with the staff being exceptionally cooperative. நல்ல ரிவ்யூஸும் போட்டிருக்காங்க. ஸோ இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கே வந்து புதுசா தான் இருக்கு. ப்ராடக்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஏர்லைன்ஸுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பார்ப்பாங்க, என்ன மாதிரியான கூட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியும், கரெக்டா பேக்கேஜ் பண்ணியிருக்கணும், அதெல்லாமே பார்ப்பாங்க. கார்கோ டாக்குமெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. நீங்க அனுப்பும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் அனுப்புறதுனா. ஓகேவா? ஸோ நம்ம கார்கோவும் பார்த்தாச்சு. புக் கார்கோ, கார்பரேட், ஹோட்டல்ஸு, ஹோட்டல் புக்கிங், சைட் சீயிங் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இண்டிகோ வெப்சைட்லேயே இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, ஹாப்பியாக தான் இருக்கு. ஒரு ஏர்லைன்ஸோட வெப்சைட்ல இருந்தே ஃப்ளைட்டுக்கு மட்டும் இல்லாம அந்த அந்த டெஸ்டினேஷன்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கும் நாம ஏர்லைன்ஸ் வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம்னா சூப்பர் தானே. ஒரே பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ ஹோட்டல்ஸ் பாருங்க, புக் பண்றதுக்கு உங்களோட டெஸ்டினேஷன் போட்டுட்டு புக் பண்ண வேண்டியதுதான். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லைங்க. நம்ம மேக் மை ட்ரிப், இக்ஸிகோ மாதிரி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வெப்சைட்லயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஃபெசிலிட்டிஸ்ன்னு தான் சொல்லுவேன். பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. பாத்தீங்களா, 0.82 கிலோமீட்டர் ஃப்ரம் கில்பெர்ட் ஹால், 1 கிலோமீட்டர் ஃப்ரம் ஆர்ட் இன்டர்நேஷனல், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இல்லைங்க, ஏர்போர்ட் பக்கத்துல இல்லை, எல்லா பக்கமே இருக்கு. நிராந்தா ஏர்போர்ட் டிரான்சிட் ஹோட்டல் அண்ட் லாட்ஜ், டெர்மினல் 2 அரைவல். ஸோ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலயும் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற லான்ச் ஃபெசிலிட்டிஸ்க்கு கூட உங்களுக்கு நீங்க வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம் போல் இருக்குங்க. பவா இன்டர்நேஷனல், ப்ளூம் ஹப், ஐயோ வேற லெவல். அண்ட் ப்ரைஸும் ரொம்பவும் காம்படிட்டிவா இருக்கு.
ரொம்ப அஹ், பாருங்க பட்ஜெட் ப்ரைஸ்லயும் இருக்கு 3902லயும் இருக்கு, 7000லயும் இருக்கு, 5000லயும் இருக்கு, 3800லயும் இருக்கு. ஸோ பட்ஜெட் ப்ரைஸ்ல இருந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கு. 1885 கூட இருக்குங்க. நார்மலா நம்ம டிராவல் பண்ணா பட்ஜெட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணோம்ல அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு இண்டிகோ வெப்சைட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காம்படிட்டிவா தான் இருக்கு. உடனே என்னப்பா ஏர்லைன்ஸ் வெப்சைட்ல நம்ம புக் பண்றோம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். 1500 ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு இங்க பாருங்க 1775 தான். நார்மலா நம்ம மேக் மை ட்ரிப்ல எல்லாம் ஒரு பஸ்ல போயிட்டு புக் பண்ணாலுமே வந்து இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ அதே ரேஞ்சில உங்களுக்கு ப்ரீமியம் ஹோட்டல்ஸ் வந்து இண்டிகோ வெப்சைட்ஸ்லயே அவைலபிளா இருக்குன்னா நீங்க சூப்பரா ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட நீங்க இதுல இருந்தே புக் பண்ணிக்கலாங்க. ஓகே, செம. ஹோட்டல் புக்கிங்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சைட் சீயிங் நான் காமிச்சேன்ல. ஸோ நாம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்னா ஸோ நீங்க அதுவும் புக் பண்ணிக்கலாம் இதுல இருந்தே. துபாய் செலக்ட் பண்றோம், சர்ச் கொடுக்குறோம், அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு டிஸ்ப்ளே பண்ணிடும் போல. இங்க பாருங்க புர்ஜ் கலீஃபா, ஆப்வியஸ்லி துபாய் போனா புர்ஜ் கலீஃபா போவீங்க. ஸோ அதுக்கான சிங்கிள் டே டூருக்கு நீங்க இண்டிகோ வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாங்க. புர்ஜ் கலீஃபா த டாப் டிக்கெட் வித் ஆப்ஷனல் பிரீமியம் ஆக்சஸ். டெசர்ட் சஃபாரி துபாய், இதுவும் ரொம்ப ஃபேமஸ். சாண்ட் டியூன்ஸ்ல நம்ம டெசர்ட் சஃபாரி போறது ஏடிவி வெஹிக்கிள்ஸ்ல. வேற என்ன மக்களே, இங்க பாருங்க அக்வேரியம், துபாய் அக்வேரியம், துபாய் கேமல் ரேஸு, கிளாஸ் இது, அதுக்கப்புறம் ஜுமைரா பார்ப்போம்ல, அந்த பாம் ஜுமைரா கடலுக்குள்ள இருக்கிற ஐலாண்டு, பொனாரமிக் நைட் டூர் வித் ஆன் டாப் பஸ்ஸு, துபாய் மிராக்கிள் கார்டன், வேற லெவலுங்க. ஸோ நீங்க இன்கேஸ் துபாய்க்கு டூர் போறீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கும் நீங்க இதுல இருந்து இண்டிகோ வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம். அங்க சைட் சீயிங் ஆப்ஷன்ஸ்க்கும் இதுல இருந்தே புக் பண்ணிக்கலாம். அண்ட் கேப் புக்கிங்க்கும் நீங்க இங்க இருந்தே புக் பண்ணிக்கலாம்னா வேற என்ன மக்களே வேணும். செம்மையா இருக்கா எக்ஸ்பீரியன்சஸ். தி பில்லியன் ஸ்டார்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த டெசர்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் அந்த டெசர்ட்ல நம்ம போய் ஸ்டே பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க கயாக்கு, ஆமா கரெக்ட் அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற பர்டிகுலர் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல கயாக்கிங்கு அல்லது சாண்ட் டியூன்ஸ்ல நைட் ஸ்டே பண்றது, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்க்கெல்லாம் புக் பண்றது. சைட் சீயிங் இருக்கு, எக்ஸ்பீரியன்சஸும் இருக்கு. ஷாப்னு வேற ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உள்ளுக்குள்ளேயே என்ஜிஆர், பிவிஆர், ஐநாக்ஸ், கிஃப்ட் கார்ட்ஸ், ஏட் டு கார்ட் வித் இண்டிகோ. ஓ, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் நீங்க இண்டிகோ வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இங்க பாருங்க டிராவலுக்கு தேவையான பேக்ஸு, கிளாத்திங்கு, கிஃப்ட் கார்டு, வாரே வா, என்னென்ன மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்சஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ். மக்களை அநியாயம் பண்றாங்க. ஆட் டு கார்ட் வித் இண்டிகோவா? உங்க அக்கா மக்கா. பெஸ்ட் பிரைஸ் ஃபார் யூ, ஸ்விஸ் மிலிட்ரி ரிசப்டார் லேப்டாப் பேக் 579 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஆட் டு கார்ட் போட்டு நீங்க இதுல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளவு டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்பீரியன்சஸும் பார்த்தாச்சா. கேப்ஸ் பாருங்க. கேப்ஸும் வந்து நம்ம போற டெஸ்டினேஷன்ல ஸ்டார்ட் டைப்பிங் யுவர் சிட்டி லொகேஷன் கோயிங் டு எங்க, அதாவது ஏர்போர்ட் பிக்கப்பு, ஏர்போர்ட் டிராப்பு, ஏர்போர்ட் பிக்கப்பு. சூப்பர் இல்ல? ஸோ அதுவும் நீங்க சிட்டி டு ஏர்போர்ட், ஏர்போர்ட் டு சிட்டி நீங்க புக் பண்ணிக்கலாம். கேப்ஸ் வித் இண்டிகோ 100% கன்ஃபார்ம்ட் ரைட்ஸ், ஜீரோ சர்ஜஸ். ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம் ட்ராக்கிங், ட்ரஸ்டட் வெரிஃபைட் டிரைவர்ஸ். ஸோ எல்லாமே ஃப்ரீ கேன்சலேஷன், நான் சொன்னேன்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. வேற லெவல் பண்றாங்க. உண்மையிலேயே செம்ம சூப்பரா இருக்கு இண்டிகோவோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே. மக்களே இதுதாங்க இண்டிகோ. நான் ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸ், குரூப் புக்கிங்ஸ், புக் கார்கோ, கார்பரேட்டு, ஹோட்டல்ஸு, சைட் சீயிங் எக்ஸ்பீரியன்சஸ், கேப்ஸ், ஷாப்பிங்கு எல்லாமே நீங்க பண்ணலாம். அது போக ஹோட்டல் சம்மர் சேல்னு பர்டிகுலர் 40% ஆஃபோர்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு நீங்க ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா இருந்தா கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்க போற டெஸ்டினேஷன்ல அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. மக்களே ஸோ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரீக்வெண்ட் டிராவலா இருந்தா ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் புக் பண்றதுக்கு. ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ட்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு அலர்ட்ஸும் வந்துடும் உங்களுக்கு.
வேற லெவலா. ஸோ நீங்க இண்டிகோவில் அடிக்கடி டிராவல் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா லாகின் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த வெப்சைட் ஆன்லைன் புக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ. மக்களே, நம்ம இண்டிகோ வெப்சைட்ல போயிட்டு ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கல்ல. நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் இன்கேஸ் நீங்க வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், இல்ல உங்க ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க சீட் மாத்தணும், லெக் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி மாத்தணும், இல்ல மீல்க்கு ஆர்டர் பண்ணணும், அல்லது ஏர்போர்ட் பிக்கப்க்கு நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன்ல இருந்து எப்படி வந்து டாக்ஸிக்கு இண்டிகோ வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணலாம். நீங்க கேன்சலேஷன் பண்ணுமா, இல்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒரு 2-3 பேர் ஒரே பிஎன்ஆர்ல இருக்கீங்க, அதுல வந்து ஒருத்தர் வந்து வேற ரூட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணோம். சோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நாம இண்டிகோ வெப்சைட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ பார்த்தோம். சோ இந்த வீடியோ வந்து ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். முக்கியமா இண்டிகோ ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு டீடைல்ஸ் கொடுக்கிற மாதிரி, பெர்ஃபெக்ட் டீடைல்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முக்கியமா டொமஸ்டிக் டிராவல் நிறைய பண்றவங்க, இண்டிகோல டிராவல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers மக்களே. Bye. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.